ஹலோ கைஸ், வெல்கம் டு சீசா ட்ரேடர் சேனல். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்க, டுடே வந்து சென்செக்ஸ் அண்டு நிஃப்டியோட இன்ட்ராடே சார்ட் வந்து நம்ம மார்னிங் வழக்கம் போல் போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் நான் வந்து 9:30க்கு தான் பார்த்தேன். ஸோ 9:30க்கு பார்க்கும்போது இட் வாஸ் ப்ராப்பர்லி ஓப்பன் இன் பிஇபி அண்ட் செகண்ட் பாயிண்ட் இன் புட் சைட். ஸோ கண்டினியூஸ் இட்ஸ் ரேலி அப்படின்னு புட் சைடில் நான் வந்து ரேலி கொடுத்துருக்கேன். சேம் டைம் கால் சைடு ஆல்சோ மூவிங் டவுன் ஃப்ரம் செகண்ட் பாயிண்ட் டு ஃபஸ்ட் பாயிண்ட். அதாவது செகண்ட் பாயிண்ட் வந்து புட் சைடில் வந்து தேர்ட் பாயிண்ட் போகுதுன்னா கால் சைடில் வந்து செகண்ட் பாயிண்ட் டு ஃபஸ்ட் பாயிண்ட் போகணும். அதே மாதிரி பாருங்கள், ஃபஸ்ட்டு எது எடுக்கலாம்? சென்செக்ஸ் தான். சென்செக்ஸில் பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆனது பிஇபிக்கும் செகண்ட் பாயிண்ட்டுக்கும் கீழே ஓப்பன் ஆச்சு. அதாவது ஓப்பன் ஆகி கேண்டில் க்ளோஸ் ஆச்சு. சேம் இதே சைடில் பாருங்கள், புட் சைடில் அப்படியே பிஇபிக்கும் செகண்ட் பாயிண்ட்டுக்கும் மேலே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துருப்போம் 617. அதாவது 617 இங்கே என்ட்ரி எடுத்திருப்போம். என்ட்ரி நமக்கு வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ 2 டைம் இதே இடத்துல சுற்றிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபுல் ரேலி தான். நமக்கு 900 வரைக்கும் போயிருக்கு. பட் வந்து தேர்ட் பாயிண்ட் வரைக்கும் ரீச் ஆகலை. அதுக்கு என்ன காரணம்னு தெரில. ஒருவேளை எக்ஸ்பீரியன்ட்னால. இங்கே பாருங்கள், இது வந்து தேர்ட் பாயிண்ட்டே ரீச் ஆகலை. பட் வந்து சென்செக்ஸில் பாருங்கள், இங்கே செகண்ட் பாயிண்ட்டு ஃபஸ்ட் பாயிண்ட், அதாவது கால் சைடில் வந்து ஃபுல்லாக வந்து ப்ரீமியம் டிகே ஆகிருக்கு. பிகாஸ் இது இந்த மணியில் தான் கடைசி இருந்திருக்கு. பட் வந்து ஃபுல்லாக டிகே ஆகிடுச்சு. பட் இங்கே டிகே ஆனதில் நமக்கு வந்து இங்கே தேர்ட் பாயிண்ட் வந்து அச்சீவ் ஆகலை. காரணம் என்னென்னா, இடையில வந்து ஐவி வந்து நான் இங்கே போஸ்ட் பண்ணி இருந்திருப்பேன். இப்போ நிஃப்டியும் ஒரு தடவை பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், நிஃப்டியும் சேம் கண்டிஷன் தான். கால் சைடு புட் சைடு கொடுத்தது. மார்க்கெட் ஓப்பன் ஆனது இங்கே பாருங்கள், ஓப்பன் ஆனதும் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த பக்கம் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே போல். ஸோ வெயிட் பண்ணோம். ஸோ தேர்ட் கேண்டிலில் தான் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது அபோவ் த பிரேக் ஈவன் பாயிண்ட். இந்த பக்கம் தேர்ட் கேண்டில் வந்து செகண்ட் பாயிண்ட்டை கீழே உடச்சிச்சு. ஸோ இது மேலேருந்து கீழே விழுகுது, புட் சைட் கீழேருந்து மேலே போகுது. ஸோ அப்படியே மேலே கண்டினியூ பண்ணி பாருங்கள், இதுவும் கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது, 175லேருந்து 229. அதாவது ஒரு கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ரேலி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் சுற்றி பாருங்கள், நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து கீழே உடைக்கவே இல்லை. இந்த இடத்துல கடைசி 3:10க்கு தான் உடச்சிருக்கு. இது காரணம் வந்து 0 to ஹீரோ மூமெண்ட் நடந்ததால் இந்த பக்கம் ஆயிருக்கு. பட் இங்கேயும் பாருங்கள், ப்ரீமியம் டிகே தான் நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், பிரேக் ஈவன் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் கால் சைடில் போயிருக்கு. அப்போ இங்கே நம்ம தேர்ட் பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கணும். பட் அவ்வளோ தூரம் ஃபுல்லாக போகலை. காரணம் என்னென்னா, ஐவி தான் நமக்கு வந்து ரிவர்ஸில் வந்து அதாவது காட்டிட்டு இருந்தது. இப்போ பாருங்கள், ஐவி வந்து ஓப்பனிங்லேயே மார்க்கெட் 9:30லேருந்து புட் ஆப்ஷன் சைடு தான் ஐவி வந்து அதிகமாக இருந்திருக்கு. இப்போ பாருங்கள், இது வந்து 12.5, இது வந்து 13.5. ஸோ புட் ஆப்ஷன் தான் அதிகமாக. ஸோ அதனால தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே நல்ல ரேலி வந்து கொடுத்துருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு பாருங்கள், திடீர்னு வந்து சென்செக்ஸில் கால் சைடில் வந்து 15, புட் சைடில் வந்து 13 காட்டுது. இப்போ ஐவி ஓட அர்த்தம் என்னென்னா, ஐவின்றது ஒரு ஆக்சிலேட்டர் மாதிரி. எந்த சைடு ஐவி அதிகமாக இருக்கோ அந்த சைடு வந்து நம்பர் அதிகமாக போகும். இப்போது கால் சைடில் 15, அதாவது ஆக்சிலேட்டர் இங்கே தான் அதிகமாக இருக்கனால டிகே வந்து அதிகமாக ஆயிருக்கு கால் சைடில். ஸோ இதுதான் கைஸ் காரணம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள், ப்ளீஸ் புக் ப்ராஃபிட் அக்கார்டிங்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிஃப்டியில் சென்செக்ஸில் வேறு மாதிரி ரிவர்ஸில் காட்டுச்சு. அதனால் ப்ளீஸ் புக் ப்ராஃபிட் அக்கார்டிங்லி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் 1% ரேலின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் வந்து ரிவர்ஸில் நமக்கு ஐவி காட்டினால நான் வந்து புக் வந்து பண்ண சொல்லிட்டேன். ஸோ இதான் ஐவி வந்து ரிவர்ஸ் ஆனனால தான் நமக்கு வந்து இங்கே தேர்ட் பாயிண்ட் அச்சீவ் ஆகலை. ஸோ இதை நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்களும் கற்றுக்கலாம். அதுக்கப்புறமும் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஐவி வந்து பாருங்கள் 15, 14 இருந்தது. அதுக்கப்புறம் 11, 12ன்னு வந்துருச்சு. நிஃப்டி வந்து மேலே எவ்வளோ இருந்தது, 12, 13ன்னு இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்கள் 11, 12, அதாவது 12, 14ன்னு அப்படி இங்கே வந்துருச்சு ரவுண்ட் ஆஃபில். அப்புறம் இந்த இன்றைக்கி வந்து எக்ஸ்பீரியன்றனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 9, திரும்ப 10. ஸோ அந்த மாதிரி மாறி மாறி வந்தது. ஸோ நம்ம வந்து முன்னாடியே ப்ராஃபிட் வந்து புக் பண்ண சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் சில பேரை வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஹோல்டும் பண்ண சொல்லியிருந்தோம். இந்த ஹோல்டிங் பண்ணுறதுக்கான கான்செப்ட் என்னென்னா, 2 ஸ்லாட் எடுத்திருந்தா ஒரு லாட் வந்து ஒரு மினிமம் ஒரு 200 பாயிண்ட் 250 பாயிண்ட் போனப்பவே புக் பண்ணிவிட்டு, இன்னொரு லாட்டை வந்து இந்த எஸ்எல் கீழே க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஹோல்ட் பண்ண ஒருவேளை ரிவர்ஸ் ஆச்சுன்னா நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகும். பட் ஃபஸ்ட் எடுத்திருந்த ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருந்திருக்கும். அந்த செகண்ட் லாட் ஹோல்டு பண்ணுறது வந்து இந்த தேர்ட் பாயிண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணுவோம். இதுதான் கான்செப்ட்டுங்க. ஸோ இதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட்டும் இதே தான் எல்லா இடத்துலையும். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஒரே லாட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு 500 பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கான பயம் இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ரேலி ஆனதுமே உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த பாயிண்ட்டில் வந்து மாற்றிடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக லாங்காக வரைக்கும் ஹோல்டு பண்ணணும்.
அது வரைக்கும் பொறுமை இல்லாதவங்க 100, 200 பாயிண்ட்லேயே புக் பண்ணிடலாம். அது வந்து உங்களோட விருப்பம். ஸோ நம்ம சார்ட் வந்து கரெக்ட்டா தான் ரன் ஆயிருக்கு. ஒர்க் ஆயிருக்கு. ஐவி தான் வந்து இன்னும் நமக்கு வந்து சரியா சப்போர்ட் பண்ணல. நேத்து வந்து குழப்படியா இருந்திருக்கு. இன்னொரு விஷயம், நேத்தே வந்து நான் ஐவி வந்து ரிவர்ஸ்ல இருந்தது. மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆச்சு. மார்க்கெட் கால் சைட்ல போச்சு. ஐவி வந்து புட் சைடு காட்டுச்சு. அதனால சரி செய்றதுக்காக இன்னைக்கு மார்க்கெட் வந்து புட் சைடு தான் போயிருக்கு. இது ஒரு ரீசன். ஸோ நம்ம ஐவி பேஸ் பண்ணி இன்னைக்கு வந்து 0 டூ ஹீரோ மொமெண்ட் கூட குடுத்தோம். குடுக்கும்போது பாருங்க 12.15 12.15ல எத பேஸ் பண்ணி குடுக்குறேன்றதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 12:40க்கு இப்ப பார்ப்போம். பாருங்க சென்செக்ஸ்ல 12:40 80,500 வந்து நான் குடுத்துருந்தேன். அதாவது 80,500 புட் ஆப்ஷன் நான் குடுத்துருந்தேன். அப்போ வந்து 22 இருந்தது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். ஸோ ரூ. 20 18லேருந்து ரூ. 20 வரும்போது பை பண்ணுங்க. ரூ. 70 ரூ. 80ல செல் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் இதோட கண்டிஷனும் நான் குடுத்துருந்தேன். ரூ. 1000 வச்சிருந்தவங்க மட்டும் ட்ரேட் பண்ணுங்கன்னு. 12:40ல 17, 18 ரூவாய்க்கு வந்தது. அதுக்கப்புறம் வந்து 45 வரைக்கும் ஹை போச்சு. ஸோ 45 வரைக்கும் ஹை போச்சு. அதுக்கப்புறம் போல. ஸோ உங்க மணி வந்து அந்த இடத்துல டபுள் ஆயிருக்கும். ஸோ புக் பண்ணாதவங்க லாஸ் பண்ணியிருப்பாங்க. புக் பண்ணியிருந்தவங்க மணி டபுள் ஆயிருக்கும். ஸோ நீங்க செக் பண்றதுன்னா பண்ணி பார்த்துக்கலாம் அந்த டயத்துல. ஸோ இது வந்து நாளைக்கான சார்ட்டு. ஸோ நாளைக்கான நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி வந்து மாறிடுச்சு சென்செக்ஸ்ல. இது வந்து நிஃப்டியோட நாளைக்கான சார்ட். இதில வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் இல்ல. ஏன்னா, ப்ராப்பரா பாருங்க. கால் சைடு இங்க 222 இங்கேயும் 222. செகண்ட் பாயிண்ட்லயும் 148 இங்கேயும் 150. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இங்கே 91 இங்கே 91. ப்ராப்பரா இருந்ததால இன்னைக்கு பிஇபின்றது செகண்ட் பாயிண்ட்டா தான் ஆக்ட் ஆகும். ஸோ செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேல இருந்தா கால் ஆப்ஷன், இந்த சைட்ல கீழ இருந்தா செல்லிங். ஸோ ஒருவேள புட் சைட்ல செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேல இருந்தா புட் சைட்ல தான் ராலி. 2மே செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழ இருந்துச்சுன்னா பிரீமியம் டிகேன்னு அர்த்தம். ஓகே கைஸ். ஸோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெறைய பேர் வந்து இத வச்சு நான் வந்து கால் எடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க சம்பாதிக்கிறத விடுங்க. ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் ஏன் மேல போகுது, ஏன் கீழ போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அது தெரிஞ்சாலே கிட்டத்தட்ட நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல ஜெயிச்ச மாரி தான். மார்க்கெட் எங்கேயுமே போகாது சரிங்களா? மார்க்கெட் வந்து இங்க தான் இருக்க போகுது. நம்ம தான் எங்கேயாவது மாறிக்கிட்டே இருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட்ட ஸ்டடி பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னோட கிளாஸ்ல வந்து எப்பயுமே அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து இருக்காது. அதாவது சிலபஸ்ல என்எஸ்சி என்ன குடுத்துருக்குன்னா, என்எஸ்சி வெப்சைட்ல மட்டும் இருக்கிறத மட்டும் தான் நான் கத்துக் குடுப்பேன். சரிங்களா? அதாவது ஆப்ஷன் சார்ட்டும், இந்த ஆப்ஷன் பிரீமியம் பிரைஸும், அப்புறம் ஆப்ஷன் செயின் அனலிஸ்ட் டேட்டாவும் மட்டும் தான் இங்க இருக்கும். சரிங்களா? இத தவிர்த்து வேற எதுவுமே இருக்காது. ஸோ இதான் ஆப்ஷன் செயின் டேட்டான்னு சொல்லுவோம். இத தவிர்த்து வேற எதுவுமே இருக்காது. மத்தவங்க சொல்ற மாரி இந்த பாக்ஸ் பேட்டர்ன், சேனல் பேட்டர்ன், அப்புறம் பிரேக் அவுட்டு, அப்புறம் ஹைய பிரேக் பண்ணா மேல போறது, லோவ பிரேக் பண்ணா மேல போறது, இந்த மாரி எதுவுமே இருக்காது. ஸோ ரொம்ப நேரம் ஓப்பன் ஆகல. ஓகே. இதான் ஆப்ஷன் செயின் டேட்டா. ஸோ இது மட்டும் தான் இருக்கும். வேற எதுவுமே எக்ஸ்ட்ராவா இருக்காது. கத்துக்கணும்னு நெனைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே. தேங்க் யூ கைஸ்.